அப்படிதான் போவேன். இப்ப என்ன பேசுவேன், பேசு பார்ப்போம் அப்படின்ற தானே செஞ்சு கேட்டாரு. செஞ்சாருல இந்த வேலை. இது வரைஞ்சு நான் புசியானதுக்கே பிடிக்காதுமா, கண்டிப்பா பிடிக்காது. சோத்துல உப்பு போட்டு திங்கன்னா பிடிக்காது அவங்க. சோத்துல உப்பு போட்டு மாதிரி லட்டையை போட்டு அடிச்சாங்கன்னா பிடிக்கும் அவங்க. இதை பார்த்துட்டு இருக்கேன். பொது மனுஷனா வரணும், பொது வழியில பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க திரிஷாவை கல்யாணம் பண்ணிடுங்க, அதான் பெட்டர். திரிஷாவை கல்யாணம் பண்ணிடுங்கம்மா. சங்கீதா ஒரு மாடியில் வச்சிருங்க, திரிஷா அதுக்கு அடுத்த ஃப்ளோர்ல வைங்க. அடுத்து கீனா சொன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தா அதை அடுத்த மாடியில் வச்சுக்கோங்க, மேல வச்சுக்கோங்க. ஒரே ஃப்ளோர் லிஃப்ட் வச்சுக்கோங்க. காலை சாப்பாடு ஒரு வீட்டுல சாப்பிடுங்க, மத்தியானம் ஒரு வீட்டுல சாப்பிடுங்க, நைட் ஒரு வீட்டுல சாப்பிடுங்க. யாருக்கு லீகலைஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. சட்டப்பூர்வமாக்கிட்ட பேச்சே இல்லையே. சங்கீதா டைவர்ஸ் பண்ணிட்டு திரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கங்க, நல்லதுதான். உனக்கு தான் தேவைக்கா தலைவன், உனக்கு தான் நீ கேரியர் உச்சத்துல இருக்க. எனக்கு என்ன, பொண்ணு கொடுத்தவனு கோவம் வரும்ல. அந்த புள்ள லவ் பண்ணி வந்த புள்ள, அது வேற பேக்ரவுண்ட் இல்ல. ஸ்ரீலங்காக்கார புள்ள, இலங்கை தமிழர், பாவம். அவங்களே அடிபட்டு நசிப்பட்டு வாழ்க்கையில வந்தவங்க. எல்லாம் எங்க கூட குட்டிக்கிறது நிக்கிறீங்கன்னு தெரியுது, பாவம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், ஏற்கனவே விஜய் அவர்களுடைய ஒய்ஃப் அவங்க விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. அதாவது டிவோர்ஸ் பெட்டிஷன்ல பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்தாங்க. அது குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா நேத்து நடந்த ஒரு சம்பவம், அதாவது ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல விஜயும் நடிகை த்ரிஷாவும் 2 பேருமே ஒன்னா ஒரே கார்ல இறங்கின ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. விஜயோட ரசிகர்களா இருக்கட்டும், இல்ல தொண்டர்களா இருக்கட்டும், விஜய்க்கு எதிராக இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிறைய பேரு தற்குறி, நாங்கள் தற்குறி இல்ல அப்படின்னு வெளியே பேசுறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முந்தா நாள் உனக்கு என்ன, விஜய்க்கு நான் பொண்டாட்டிய கூட இருப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டவங்க கூட இது ரொம்ப முகஞ்சுழிச்சிட்டாங்க. பிகாஸ் நம்ம என்னதான் மாடர்ன் வியூஸ் அப்படி இப்படி பேசினாலும் நம்ம கல்ச்சர்னு சில விஷயம் நம்மள்ட்ட இருக்கும், அதை நம்ம மாற்றிக்க முடியாது. ட்ரெஸ் மாற்றிக்கிட்டோம், எல்லா பழக்க வழக்கம்லாம் மாறும். ஆனால் கல்ச்சர் மாறாது. கல்ச்சர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினாலும் பண்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது மாறவே மாறாது. அந்த பண்பாட்டில் தான் இங்கே லாக் ஆகிட்டார் தலைவர். ஆக்சுவலாக கல்யாணம் யாருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு இவங்க 2 ஜோடி போட்டு இறங்குறாங்க. சோடி போட்டு பார்ப்போமா, ஒம்பனாட்டிக்கு அம்மனாட்டி ஜோடி போட்டு பார்ப்போமா அப்படி ரொம்ப அட்டகாசமாக கார்லேருந்து இறங்கி ரொம்ப ஜமக்கலமா ஜமாய் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் போட்டு ரேம்ப் வாக்கெல்லாம் போட்டு அட்டகாசம் சொல்லுவேம்மா. காருக்குள்ள கட்டி பிடிச்சின்னு இருந்தாங்க, முத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம். உனக்கு என்ன ஆகுது, நீ நான் பார்த்தா காருக்குள்ள அப்படி வர்றாங்கல்ல, புது வெளியிலே அப்படி வர்றாங்க. ஒரே கார்ல பின்னாடி சீட்ல இருந்து இறங்கி வர்றாங்க, தள்ளி தள்ளியா உட்காந்துருப்பாங்க. நடுவில் மதில் சோறு கட்டியிருக்காங்களா கார்ல, அப்படி எது இருக்கான்னு கேட்குறேன். காதல் சோறு மாதிரி சங்கீதா பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெட்டிஷனுக்கு நிவர்த்தி தேடலை. அதில் சொல்லியிருக்காங்க, ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறாரு, அவருக்கு தேவைப்பட்டாலும் அந்த நடிகையோட போட்டோவை நான் வெளியிடுவேன், கோர்ட்டில் அவங்கள பார்ட்டியாக சேர்ப்பேன், ஏன்னா பார்ட்டியாக சேர்க்க அனுமதி உண்டு, இவங்களால தான் நாங்கள் டைவர்ஸ் ஆகிறோம்னு சொல்றது முழுக்க ரீசன் உண்டு. அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம். யார் மேலே? விஜய் மேலே சங்கீதா கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம். அதுக்கு சட்டத்தில் இடம் உண்டு. திருமணம் தாண்டி ஒரு லீகலைஸ் பண்ண கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சொன்னது வேற ஐடியா, இவங்க வேற மாதிரி கிரியேட் பண்றாங்க. அப்ப இந்த விஜய் முந்தா நாள் சைக்கோன்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்லி அப்படி குதிச்சிங்க வானத்துக்கு பூமிக்கு. உங்களை தான் சொல்றேன். எப்படி சொன்னீங்க சைக்கோன்னு? சைக்கோ இல்லாம இது என்னது? ஆணவம். என்ன பண்ணுறது? ஒரு அரசியல் தலைவர்னு அவருக்கு தெரியும், அவர் மேல பல விமர்சனங்கள் யாருக்கு தெரியும்? மக்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். நீ சொல்லுங்கம்மா, கேட்டுக்கிறேன். தெரியலம்மா எனக்கு. அரசியல் தலைவர் எந்த வார்டுல கவுன்சிலரா இருக்காங்க அந்த கட்சியில சொல்லுங்க. ஏதாவது நீங்க ஒரு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணி ஒரு கவுன்சிலர் ஆயிடுங்க, நீங்களும் ஒரு பொலிட்டீஷியன் லீடரா ஒத்துப்போம். மடக்கூதி சின்னத்துல நின்று ஜெயிங்களா, உங்களை யாரு கேட்டா? விசில சொன்னம்மா, இது தப்பா பார்க்காதனியா, அதுல நின்று ஜெயிங்க, ஜெயிச்சு வாங்க. எவ்வளவு ஒரு அழிச்சாட்டி உங்களுக்கு ஆணவா? அது ஏஜிஎஸ் கல்பாத்தி அவர் யாரு தேட்டர் சினிமா ஓட்டா வச்சிருக்காரு, எவ்வளவு தேட்டர் வச்சிருக்காரு, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. சரி, நீங்க கூட நினைக்கலாம் லாஸ்ட் படத்துல அந்த ப்ரொடக்ஷன் இருந்துச்சு, அதனால 2 பேரும் இணைஞ்சு போனாங்க சார். உங்களுக்கு என்ன சார் ஊத்தரிச்சுன்னு கேட்குறீங்க, இப்படிதானே? ஏன் அந்த படத்துல ஹீரோயின் சினேகா தானே, இவங்க இல்லையே? அவர் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு, போட்டுக்க ஜட்டியில பனியன் வரைக்கும் பில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே எல்லாம் பார்த்தாலும் தெரிஞ்சிடணும், அந்த ஃபீல்டில் உள்ளவங்க சொல்லிடுவாங்க தரமா இது இதுதானே. அப்போ அது இது நீங்க யாருக்கு வார்னிங் கொடுக்குறீங்க தெரியுமா? சங்கீதாவுக்கு இல்லை, பாவம். நம்மளா ஸ்டாண்ட் வித் சங்கீதா. ஐயோ, உங்களோட பிளான் என்ன? யார் பக்கம் நிற்கிறீங்க நீங்க? விஜய் பக்கமா இல்லை திரிஷா பக்கம் நிற்கிறீங்களா? சொல்லுங்க. அமைதியா இருக்கிறதா அவங்க 2 பேர் பக்கம் தான் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். நான் ஸ்டாண்ட் பை சங்கீதா. எந்த அப்பனும் ஊருக்கு மேல போறது பிள்ளைக்கு பிடிக்காதுமா, உண்மையா பிடிக்காது. சரி, ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல சார், நம்ம தப்பான ஒரு இதுல பார்க்க வேண்டியது. ஏம்மா என்னம்மா நீங்க வேற ஃப்ரெண்டா நீ வேணுக்குன்ட்டு செய்றீங்கன்னு சொல்ல வர்றேன். நீங்க சங்கீதாவுக்கு வார்னிங் பண்ணலாமா? பாவம் அவங்க நல்லா ரொம்ப அவங்க மேல ஒரு எனக்கும் நானும் வீட்டில் இருக்கவங்க தான். நான் தப்பு பண்ணா என் பையன் இப்படி ஒத்துப்பான்னு, பெண் பிள்ளைகளோட ஒத்துக்கிடுது, ஆனா ஆம்பளை பிள்ளை ஒத்துக்கவே மாட்டான். நம்ம அப்பானா நம்ம அம்மாவுக்கு தான் கிரெடிட். மனசாட்சி உள்ள தமிழக தாவேக தொண்டர்களை பேசுறது உண்மை. உங்க அப்பா ஒரு தப்பு பண்ணாரு, நீங்க ஒத்துப்பீங்களா? மனசு ஏத்துக்குமா? ஏத்துக்காது. அதே தான் இதில் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. அவர் மிரட்டுறது மிரட்டினது எச்சரிக்கை வச்சது
சங்கீதாவுக்குலாம் கிடையாதுமா. சங்கீதா தான் ஆல்ரெடி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி பேசுறோம் பத்தியா, நம்மளுக்கு எச்சரிக்கை விடுறாரு. அப்படிதான் போவேன். இப்ப என்ன பேசுவேன், பேசி பார்ப்போம் அப்படின்றாரு. அதான் செஞ்சு கேட்டுறாரு. இல்ல அவரை பத்தி பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும். எந்த சம்பவம்? இவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு ஃபங்க்ஷன். அவன் ஒன்னா இருக்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டே நல்லா இருக்கும். பெட்ரூம்ல எப்படி இருப்பீங்க 2 பேரும்? கட்டிலில் 20 குழந்தைகளாகவும் சரியா சரியான்னு வைரமுத்தையா பாடியிருக்காரு. அந்த மாதிரி இருந்தா ஒரு வீடியோ போடுங்களேன். பார்த்துட்டா சொல்லிட்டு வேலை பார்க்க ஆசைப்படுறாங்கல்ல, நாம எதுக்குமா என்னப்பா சொல்றீங்க? ஒன்னா இருக்கிற மாதிரி சரி, 2 பேரும் ஒரு நண்பர்கள் ஒன்னா வந்தாங்க. சங்கீதா வந்து வேற ஸ்டாண்டு சொல்றாங்க, திருமணம் தாண்டி உறவுல இருக்கிறாங்கன்னு. ஆமா அப்படிதான் இருக்கிறோம்னு ஒரு வீடியோ வெளியிடுங்களேன்னு சொல்றேன். நல்லா இருக்கும்ல பாக்குறதுக்கு, இருக்குமா இருக்காதா? ஏற்கனவே ஒரு பொது வழியில சோப் போட்டவர் தானே அவரு. மாமியாளுக்கும் போட்டாரு, சீவித்தியாவுக்கும் போட்டாரு, சங்கவிக்கும் போட்டார்ல. ஒரு வீடியோ வெளியிடுங்க, பார்த்துட்டு போறோம். முற்றுப்புள்ளி வச்சிடலாம், எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம். சங்கீதாவுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம். சங்கீதாவுக்கு அவுட் சைடு கோர்ட்ல செட்டில்மெண்ட் பேசிக்கிட்டு இந்த வேலை இப்ப செஞ்சாருல, இந்த வேலை இது வரைச்சு நான் புசியானதுக்கே பிடிக்காதுமா, கண்டிப்பா பிடிக்காது. சோத்துல உப்பு போட்டு திங்கன்னா பிடிக்காது அவங்களுக்கு. சோத்துல உப்பு போட்ட மாதிரி லட்டையை போட்டு அடிச்சாங்கன்னா பிடிக்கும் அவங்களுக்கு. இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது நேற்று ஒரு பையன், அந்த வீடியோ எல்லாம் இருக்கு, நம்ம எல்லாம் தற்கொலை தாங்க, ஒத்துக்க வேண்டியது தற்கொலை தாங்க. அப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆனா பாருங்க தஞ்சாவூர்ல, அது ஒரு பால் வியாபாரி பேசுறாரு. என் மையன் காலேஜ் புரண்டு போனா எங்க வந்தான்னு தெரியல, நான் தலைவரை வந்து பார்க்க போறேன், நான் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அப்பதான் அந்த ஒருத்தர் வீடியோ போட்டார் தாவேக்காவில இருந்து. நம்மளாம் தற்கொலை, இங்க ஒத்துக்கோங்க, தற்கொலை தாங்க. நம்ம அவர் தான் வர வேண்டாங்கிறாரு, போய் இப்படி அடிப்பட்டு சாவறோம்னு சாவங்கடா அப்படின்னு போடுறாங்க. எல்லாம் ரெஸ்டிங் பீஸ்னே கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு அலிகேஷன் உங்க மேல சொல்றாங்க, நம்ம நீங்க தான் நெருப்பாட்டில் இறங்கிக்கணும், என்னோட தொடர்பு இருக்கு அப்படின்னா நம்ம சாமானியன் அதை செய்யலாமா? தப்பு கிடையாது. நான் ஒன்றும் பொலிட்டீஷியன் லீடர் கிடையாது, நான் என்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு நிற்கல. ஓகே, நான் யாரையும் ஆளை துடிக்கல. என்ன நீ ஒருத்தரோட தொடர்பு இருக்குன்னா ஆமா தொடர்பு இருக்குன்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண போறீங்க? நான் தனி மனிதன்மா, எனக்கு இண்டிவிஜுவல் வருமானங்கிறது என் தொழில். அது தொழிலெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. நான் சொல்ற விளக்கம் சரியா தவிர, பட் நீங்க ஒரு பொது மனுஷனா வரணும், பொது வழியில வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற நீங்க திரிஷாவை கல்யாணம் பண்ணிடுங்க, அதான் பெட்டர். திரிஷாவை கல்யாணம் பண்ணிடுங்கம்மா. சங்கீதா ஒரு மாடியில் வச்சிருங்க, திரிஷாவை அதுக்கு அடுத்த ஃப்ளோர்ல வைங்க. அடுத்து கீனா சொன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தா அதை அடுத்த மாடியில் வச்சுக்கோங்க, மேலே வச்சுக்கோங்க. ஒரே ஃப்ளோர் லிஃப்ட் வச்சுக்கோங்க. காலை சாப்பாடு ஒரு வீட்டில் சாப்பிடுங்க, மத்தியானம் ஒரு வீட்டில் சாப்பிடுங்க, நைட் ஒரு வீட்டில் சாப்பிடுங்க. யாரு கேட்டா? லீகலைஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்ல வர்றேன். சட்டப்பூர்வமாக்கிட்ட பேச்சே இல்லையே. சங்கீதா டைவர்ஸ் பண்ணிட்டு திரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கங்க, நல்லதுதான். உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த மேட்டர் யாருமே பேசுறதை விட்டு 2 நாள் நீத்து போச்சு. இந்த மேட்டர் தெரியுமா உங்களுக்கு? நான் தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், பழைய பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணு, புது பேஷண்ட் அட்மிட் பண்ணு, பழைய பேஷண்ட் சங்கீதா விஜய் டிஸ்சார்ஜ் பண்ணு, தஞ்சாவூர் செங்கிப்பேட்டில் புது பேஷண்ட் விஜய் அட்மிட் பண்றான்னு சொன்னல. இவர் வேணுக்கிட்டு மறுபடியும் பேச வைக்கிறேன். முடிஞ்சு போச்சு. இது ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்ட் அவ்வளவுதான். நானுமே ஒரு கட்டத்துக்கு மேலே சொன்னாது, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. நான் இன்னாரோட தான் வாழ நீ கம்பல் பண்ணக்கூடாது, இன்னாரோட நீ வாழ்ற நீ கேட்கக்கூடாது. யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. டெமோக்ரஸி கண்ட்ரி. லீகலா யாரோட ஒன்றும் நம்ம மனைவியா இருக்கலாம், நீங்க கடவுனா இருக்கலாம், அது ரைட்ஸ் இருக்கு. யாரை வேணா யாரு வேணுமோ காதலிக்கலாம், அதுக்கு உரிமை இருக்கு. காதலிக்கிறது சட்டமே அனுப்புது. அதாவது சட்டத்துக்கு உட்படாமே நீங்க காதலிக்கலாம். ஒரு சைடா ஒரு பெண்ணை நான் காதலிச்சுட்டு இருக்கேன், ஐஸ்வர்யா காதலிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம், அபிஷேக் பச்சன் தான் கோச்சிக்க போறாரு. அதனால உங்களுக்கு என்ன ஆயிடப்போகுது? நான் மனதில் உள்ள உங்க காதலின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப என்ன ஆயிடப்போகுது? நீ கூட யாரை வேணுமோ நினைச்சுக்கிறேன், கிருத்திக் ரோஷன் நினைச்சுக்கிறேன். இப்ப உங்களை யாரு என்ன கேட்டா? யாரும் கேட்க போறது இல்லை. மனசுக்குள்ளதானே இருக்கு. மனசுக்குள்ள 1000 இருக்கும், 1000 வன்மம் இருக்கும். இந்த மனையில அப்படியே ஏதோ கொன்னுட்டான தேவலன்ற கூட முடியுமா உன்னால? சொல்லுங்க. முடியாதுல்ல. இந்த சமுதாய கோபங்கள் எல்லாத்துக்கும் தட்டி கேட்கணும்னு எனக்கு தோணுது. உடம்புலையும் தெம்பு இல்ல, சட்டமா அனுமதிக்காதுமா. என்னை சுத்தி நடக்கிற எக்ஸ்பிளாய்டேஷன் இருக்குல்ல, சுரண்டுதல், இது கேட்க முடியல. நல்ல முடிஞ்சது கோர்ட்ல கேஸ் போட்டு வேணா கேட்டுக்கலாம். அது மாதிரிதான் காதலும். உன் மனசு அது. அதை எடுத்துட்டு பொது வழியில டிக்ளேர் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, யாருமே பேச மாட்டாங்க. சரி, இப்போ எலெக்ஷன் வர நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் வந்து விஜய் அவர்கள் தரப்புல இருந்து வரப்போ இது எந்த அளவுக்கு கட்சியை பாதிக்கும்? ஏன்னா ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து விஜய்க்கு இப்போ எதிராக வந்து நிறைய ட்வீட்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலாவே இது ஒரே நாள்ல எடுத்துட்டாங்கம்மா, ஒரே நாள்ல எடுத்துட்டாங்க. அதாவது இந்த தாவேக்கா ஓட்டு கேட்ட கிளைமர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டாங்க. இப்படியே பேசுவோமா? என் பையன் வந்து எங்க அம்மாட்ட சத்தியம் வாங்கினான். எங்க அம்மா ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஏர்போர்ட்ல கார் இந்த பக்கம் சத்தியம் வாங்குறான். வந்து ஒரே ஒரு ஓட்டு விஜய்க்கு போட்டுன்னு போயிடு, மறுபடியும் போயிட்டு சுத்திட்டு வா அப்படின்னு. எங்க அம்மா, உன் அப்பா வேற கட்சிரா, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுடா நீ
அது மாதிரிலாம் நீ பேசாத, அது அவன் கட்சியில் இருக்கா, அவன் முக்கியமான லிங்க்ல இருக்கா, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரே ஒரு வாட்டி தானே போட்டிருந்தா நீ பார்க்குது. நான் ஒன்றுமே சொல்லு, நான் மட்டும் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி போடுறேன், சத்தியம் பண்ணு. இன்னும் நேற்று ஃபோன் அடிச்சு, நீ எல்லாம் வர வேணாம், இங்கே நீங்க வர வேணாம், அவன் திருசாவோட போயிருக்கான் கல்யாணத்துக்கு, நான் கூட பார்த்தேன்டா டிவியில, குறிப்பா சுத்திருக்காண்டா அப்படின்னு வச்சுக்கம்மா. இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. பெண்கள் முக்கியமா குழந்தைகள் ஏற்றுக்க மாட்டாங்க. என் மனைவி கூட சின்ன ஷேடோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பர்சனலா சொல்றேன், தாயாக்கு ரோட்டு போடுவோமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். காலையில அவங்கள வெறித்தனமா வேற மாதிரி இருக்கிறாங்க, போட்டு பொழுது எடுக்குங்க, அவனை விடாதீங்க அப்படின்னு. ஏன்னா இதை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ஸ்டாண்டை ஒத்துக்கிட்டா நாளைக்கு உன் புருஷன் போனா ஒத்துப்பியா? கேள்வி, என்னோட கேள்வி, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இல்ல சார். இந்த ஸ்டாண்டு என்னங்க அவரு தோழியோட போறாரு அப்படின்னு சொன்னீங்க, நாளைக்கு உன் புருஷன் போனா, புருஷன் மீன்ஸ் என்னைய வச்சுக்கோ, ஏன் நீ கல்யாணம் ஆகுது, நான் போனா என் போட்டு ஒத்துக்கணும், கேட்கக்கூடாது. சரின்னா இதுவும் சரிதான். இல்ல நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது தப்பு தான். அவன் ஊரா விட்டு சங்கீதாவோட புருஷன் மட்டும் ஊர் போயலாம், உன் புருஷன் மட்டும் உத்தமமா உன்னோட இருக்கணுமா? சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. டெல்மி பதில் இல்ல, பதில் இல்ல. இதை ஒத்துக்கிற பொம்பளைவோ அவன் புருஷன் எங்க போனாலும் கேட்கக்கூடாது. இதை ஒத்துக்கிட்ட ஆடியோ வீடியோ போடுற பொம்பளைகளோட புருஷனுக்கு இன்னையிலேருந்து விடுதலை. எங்க ஒன்றும் போகடா, அவங்க சௌரியத்துக்கு ஜாலியா இருக்கிறா. நேரா சங்கீதாவோட புருஷனுக்கு ஒரு நியாயம், ஓம் புருஷனுக்கு ஒரு நியாயமா? ஓம் புருஷன் மட்டும் கெட்டிமா உனக்கு மட்டும் வேணும். ஆனா பாவம் அந்த பொண்ணோட 27 வருஷம் குடும்பம் எடுத்திருக்கு, அதோட புருஷன் உரிமையலாம், அதை அனுமதிக்கலாம். எப்படிமா இருக்கும்? வெளிப்படையில பார்த்தோமா டைவர்ஸ் ஆயிடுமா, கோர்ட்ல டைவர்ஸ் ஆயிடும். மறுபடியும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லாம் வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பான், செருப்பு கட்டி அடிச்ச பொம்பளை நான் பார்த்திருக்கேன். செருப்பு கட்டி பட்டார் அடிக்க, டைவர்ஸ் எல்லாம் ஆயிட்டு, செட்டில்மெண்ட்லாம் ஆயிட்டு. ஆனா மனசு கேட்காது, ராஸ்கல் அப்படின்ற மனநிலை இருக்கும். அதுதான் நம்ம இந்தியன் கல்ச்சரு. சார், ஒரு பக்கம் வந்து விஜயை மட்டும் இந்த மாதிரி விமர்சிக்கிறது மட்டும் இல்லாம, ஏன் திமுக தரப்புல இருந்தும் பல தலைவர்கள் வந்து இப்படிதானே இருக்காங்கன்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. பட்டியல் எடுக்க பேசுவோம், கேட்டதே சொல்றேன், பட்டியல் நான் பேசுறேன், பதில் சொல்றேன், பொறுமையா சொல்றேன். சொல்லுங்க, யாரு? சார், அதாவது வந்து கலைஞர் அவர்களை வந்து சொல்றாங்க. ஸோ சில தலைவர்களையும் குறிப்பிட்டு சமூக வலைத்தளங்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. கலைஞர் அவங்க மொத்தம் 3 சம்சாரிமா. ஒரு இதுல மூக்காமுத்து அவங்க ஒரு தம்பதி, இன்னொன்று தமிழக முதல்வர் அழகிரி அண்ணன், செல்வி அக்கா, இந்த டீம் ஒரு 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 தாரத்து பிள்ளைகள், இன்னொரு தாரத்து பிள்ளை கனிமொழிமா. ரைட்டா? எங்கேயுமே கலைஞர் மறிக்கலையே, எங்கேயுமே மறிக்கலையே. இவங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க சொல்றது லாஜிக்கா எடுத்து கொடுக்கலையே. அவங்களெல்லாம் அப்படியே ரோட்ல விட்டாரா கலைஞர்? எல்லாரும் செட்டில் தானே இருக்காங்க, வெல் செட்டில்டு தானேம்மா. பதில் சொல்லுமா. அப்புறம் உன் பொண்டாட்டியில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், யாரும் ஒன்று பத்தி பேச. இந்த பெட்டிஷனே ஃபர்ஸ்ட் வந்து உண்மை இல்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்து கோர்ட்ல நம்பரியோட இருக்கு, பெட்டிஷன் உண்மை இல்லையா? இல்ல, அதுல இருக்க சங்கீதா அவருடைய போட்டோஸ் வந்து ஒரிஜினல் போட்டோ இல்ல. அதே மாதிரி அவங்க பையனுடைய அப்பெல்லாம் கோர்ட்ல வரன்றதை இன்னொரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது. நீங்க ஏன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பா இருக்கு. இருமா, ஒரு வக்கீலோட என்ரோல்மெண்ட் கார்டு வச்சு அதில் போட்டிருப்பாங்க, போய் பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இது எங்களோட பெட்டிஷன்ல இந்த அட்வொகேட் ஃபேக்கா போட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. போங்க, பார் கவுன்சில் இருக்கு பாரிஸ்காரர் பக்கத்துல, ஓகேயா? போய் கொடுத்துருவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. சும்மா உட்காந்து எல்லாத்துக்கும் பொய் கதை பேசிட்டு இருக்காங்க, பொய்யா பேசுறாங்க. இல்ல, சங்கீதா அவங்களுடைய கையெழுத்து கூட அதுல இல்ல, அது வேற ஏதோ நித்யா அப்படின்ற பேர்ல இருக்கு. முதல்ல நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றேன். என் பேர்ல எப்படி நீங்க வழக்கு போட்டீங்கன்னா? வழக்கே போடலையே, நானும் என் புருஷனும் ஒன்னாவெல்லாம் இருக்கிறோம், உறவாடிக்கிட்டு இருக்கோம். மங்கைவான் விழி அன்புகள் என் மார்துளைத்தது என்ன அப்படி குறுந்தொகை மாதிரி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சங்கீதா, விஜய், நீங்க எப்படி என் மேல கொண்டு கொடுத்தீங்க? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. விஜயை போய் டைரக்டா போய் கோர்ட்ல போய் லேட்டா பண்ண சொல்லுங்க, எப்படி இது நம்பர் பண்ணீங்கன்னு கேட்க சொல்லுங்க. இல்ல போர்ப்படை தளபதி தன்மான தமிழ் புஷி ஆனந்த் அனுப்புங்க, எங்க தலைவரியே கிடையாது, எப்படி நீங்க நம்பர் பண்ணீங்க கேட்க சொல்லுங்க, கோர்ட்ல போய் கேட்க சொல்ல. இதெல்லாம் இதுதான் இந்த பாமரத்தனமான அரசியலை நீங்க புகுத்திக்கிட்டே இருக்கீங்க, மக்களை முட்டாளாக்க முயற்சிக்கிறீங்க, ஃபேக் ஆக்க நினைக்கிறீங்க. அதுக்கு இப்ப எனக்கு ஒண்ணு விஜய்க்கு எனக்கு என்ன வாக்கியா தகராறா 9 தகராறு பேசுறதுனால எனக்கு என்ன ஆக போகுது? ஆனா நான் வந்து விழிப்புணர்வு அடைய வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு அன்னைக்கே அவன் பேசுறான்டா அப்படின்னு சொன்னா போதும் எனக்கு. விஜய் ஒரு ஃபேக், ஒரு ஃப்ராட், 1.5 கோடி ரூபாய் காருக்கு டியூ கட்ட முடியாதவன், இது டாக்ஸ் கட்டாதவன், ஏகப்பட்ட உமனைசர், அவ்வளோ பொம்பளை வச்சிருக்கிறது. அதுதான் பொம்பளைங்க எல்லாம் பிரிஞ்சு போச்சு, உள்ளாட்டி பிரிஞ்சு போயிட்டு பிள்ளைங்களை சரியா வாழ வைக்காத ஒரு தகப்பன். சில பேர் சொல்றாங்க அந்த பக்கம் போட ஊழல் பண்ண முடியாது, விஜய் கட்சி பக்கம் அவனே ஊழல் தான், டாக்ஸ் கட்டல இல்ல,
கோர்ட்டு காரி துப்பிச்சா துப்பல டக்குன்னு சொல்லுங்க. ஆமா சார். அப்புறம் நீ என்ன யோகியதை பத்தி பேசுற? பொண்டாட்டிக்கு உனக்கு சண்டை வரதெல்லாம் ஜெகஜம், எல்லார் வீட்லயும் வரும். நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதை ப்ராப்பரா டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு தான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும் தானே சட்டம். இந்தியெல்லாம் அதாம சொல்லுது. அதை விடுத்துட்டு அந்த பொம்பளை அடிச்சு அரெஸ்ட் பண்ணி செலவு காசு கொடுக்காது வச்சிருந்து, சரி ஃபேக்குன்னா என்ன சங்கீதா பேட்டி கொடுத்துருக்குமா இல்லையா? ஒரு செல்போன் ஆன் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க சார். அதுவே சார் என்னதுன்னா, இப்போ சங்கீதா அவர்கள் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க போறாங்க. இன்னொரு விஷயம், அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, 2 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. பட் இது அந்த வீடியோ வந்து வெளிவரத்துக்கு விஜய் தரப்புல இருந்தும் பல தடைகள் வந்து இருக்குன்ற ஒரு விஷயமும் இப்போ போயிட்டு இருக்கு. என்னம்மா நீ தென்னை மரத்துல ஒரு குத்து வாங்கின காசுக்கு பண்ண மரத்துல குத்துங்கிற மாதிரி இப்பதான் சொன்ன. சங்கீதாவோட கையெழுத்து இல்ல, அது யாரோ போர்ஜரியா டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ற. இப்ப என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு எதிராக ஒரு பேட்டி கொடுத்துருக்கு இந்த பொம்பளை 2 மணி நேரம், அதை தாவேக்கிறார் மறைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. எதை நான் எடுத்து பேசணும்னு சொல்லுங்க. இடத்துல போட்டுமா இல்ல வளத்துல போட்டுமா நீங்களே சொல்லுங்க. 2 பக்கமும் அந்த செய்தி வந்து 2 செய்தியும் பரவிட்டு தான் சார். 2 செய்தி பரவுதுன்னா அப்புறம் எது உண்மை செய்தி தெரியும் தானே. ஒரு ஜேர்னலிஸ்ட் உண்மை செய்தியை சொல்லுங்க. விஜய்க்கு எதிராக பேட்டி கொடுத்துருக்காங்க, அந்த சேனலுக்கு பல நூறு கோடி பணத்தை கொடுத்து நியூஸை வெளில விடாம பாத்துக்கிட்டாங்க. அது அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரது. செல்ல எடுமா, ஆன் பண்ணுமா. இதுல வந்து யூடியூப் கூட போக வேண்டாம், சாதாரண ஃபேஸ்புக் அமைக்கி புட்டிச்சு ஊட்டி புடின்னு பிடிமா. அவனை 1.5 மணி நேரம் சப்போர்ட் பண்ணணும், லைவ் சப்போர்ட் பண்ணு தானே. ஃபேஸ்புக்கில் லைவ்மா போட்டு புடின்னு பிடிச்சி விடுமா, நிப்பாட்டவே முடியாது. பிடிச்சிட்டு செல்லதுக்கு போட்டுரு, போகலோ போகட்டும். விஜய்ங்கிற தனிப்பட்ட மனிதனை அசிங்கப்படுத்துவது என் நோக்கம் அல்ல. சங்கீதாவை சரியாக வாழ வைக்காத விஜய் என்ற ஜோசப் விஜயன் அசிங்கப்படுத்துவார். சஞ்சய் என்ற மகனுக்கு பணம் கொடுக்காத விஜயன் அசிங்கப்படுத்துவார். நீ என்ன வேணா தப்பு பண்ணு இந்த உலகத்துல. உன் குடும்பத்தை நீ நல்லா வச்சிருந்தீங்கன்னா உன்னிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க, உண்டா இல்லையா? உங்க ஃபேமிலியை நல்லா வச்சிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாரும் வர மாட்டாங்க. கொண்டு வந்தால்தான் தந்தை, சம்பாதிச்சுட்டு வந்தாதான் அப்பன். கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் யாரு? தாய். நீ சம்பாதிச்சுட்டு போன என்ன போடலாம், என்ன சாப்பிட்டியாடா அப்படின்னு அம்மா மட்டும் தான் கேட்பாங்க. இருக்கோ இல்லையோ சீர் கேட்பால் தமக்கை. அண்ணங்கிட்ட காசு இல்ல இருக்கு, அதை பத்தியெல்லாம் காதலே வாங்க மாட்டா. சீர் கேட்பா, எனக்கு 50 பவுன் போட்டுனேன், பைக் வாங்கி விடுவோம் மச்சான், டெய்லி பஸ்ல போயிட்டு வர்றாரு வேலைக்கு, பைக் வாங்கி கொடு அப்படின்னு கேட்கும். கொலையும் செய்வாள் பத்தினி. பத்தினி இருக்கார்ல, கொலை செய்வா. ஆனா இப்ப கள்ளக்காதலுக்கா கொலை செய்யறாளோ, அதை நீ மிக்ஸ் பண்ணிடாத, கன்ஃபியூஸ் ஆயிடாத. அது வேற. பத்தினி வந்து கொலை செய்வா புருஷனை காப்பாத்த. புருஷனை கொலை பண்ண மாட்டா, புருஷனை காப்பாத்துறதுக்காக கொலை செய்வா. புரியுதா? உயிர் காப்பான்னு தோழன், நல்ல நண்பன் உயிரை காப்பாத்துவோம். இதுதானே நம்மளுடைய எத்திக்கு, தர்மம், அறம், இப்படிதானமும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப வள்ளுவ பெருந்தகை இன்னொரு புத்தகம், அதுல இல்லறவியல்ல வந்து அடுத்தவன் பொண்டாட்டியை நேசிக்கிறது, இல்லியல் இன்டிமேசி, பலதார மனம், பாலிகேமி எல்லாமே இருக்கு. அப்போ ஒரு 10,000 வருடமாவே நம்மள்ட்ட இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. தொல்காப்பியத்துல இருக்கு, குறுந்தொகையில இருக்கு. வள்ளுவன் சொல்றான், யாரை நினைத்து தும்மி நீர்னு ஒரு குரல் சொல்றான். நான் இங்க இருக்கேன் சங்கீதா, நீ அவள் நினைச்சு தும்முடா, திருசாவை நினைச்சு தும்மியாடா அப்படின்னு கேட்டிருக்கு வள்ளுவன். நம்மள்ட்ட இருக்கிறது தான், ஆனா அதுல ஒரு அறம் இல்லை. அப்படி வாழ்ந்தோம்னா நல்ல வழியில போய் நிக்க முடியாது. நீங்க ஒரு கட்சி தலைவன் ஆயிட்டீங்க, ஒரு ஒழுக்க நேர்கிட்ட வந்து நீங்க வந்து கத்துக் கொடுக்கணும். உங்களுக்கு யார் சொல்லலாம், உங்களுக்கு இந்த ஏரியால ஒரு 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 பிரபல ரவுடி மோடரேட்டர், ஓகேயா, அவருக்கு எப்படி அவ்வளவு பேர் நல்ல பேர் வந்துச்சு. நானும் சுத்தி விசாரிச்சேன். ரவுடி தான், நான் ஒன்றும் ப்ரமோஷன்லாம் பண்ணல, பேருன்னு சொல்லல. அந்த பகுதியில் வேலைக்கு போகாம குடிச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா அவங்க அம்மாவோ அப்பாவோ போய் அவர்கிட்ட போய் சொன்னா, ஆனா வேலைக்கு போக மாட்டான், அடிக்கிறான் அவங்க வீட்டில் குடிச்சிட்டு வந்து அப்படின்னா, வர சொல்ல அவனை சாயந்தரம் சொல்லி 2 வச்சு விட்டு வேலைக்கு போற, மாசம் சம்பளம் வீட்டுக்கு வரணும். இப்ப நான் அடிச்சதை போய் வீட்டில் கேட்டீங்கன்னா தொலைச்சிடவனே, உன வேலைக்கு போடா, ஏடா குட்டி உனக்கு இந்த வயசுல போடா அப்படின்னு சொல்லி ரவுடி இருக்காரு. நம்ம ரவுடி ஆகிட்டோம், தெரிந்தோ தெரியாமல கத்தி எடுத்துட்டோம். ஆனா நீ என்ன சார்ந்த நீ அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது தானே ஒரு தலைவனுக்கு அழகு. எனக்கு தெரிஞ்சு பல பெரிய மனுஷனுக்கு தெரியும், சமுதாயத்துல அவங்கள ஆன்டி சோசியல் எலமெண்ட், அதாவது கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள், அவங்க கூட இருக்க ஃபாலோவர்ஸை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. குடிச்சா பிடிக்காது அவங்களுக்கு, வந்து மற்றவங்க குடிச்சாலும் பிடிக்காது, உடம்பு கெட்டு போயிடும், செத்து போயிடும், ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்கும், அது விஷயம் இல்லை. விஜய் திரிஷா இல்ல யார வேணுமோ அது அவரோட விருப்பமா, அந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறதும் கூட்டாம போறதும் அது அவங்க விருப்பம். ஆனால் உன் கூட இருக்கவனை எப்படி நீ எஜுகேட் பண்ணுவ?
நாளைக்கு வந்து ஒரு அம்மா வந்து நான் விஜய் அண்ணாவுக்கு லெட்டர் போட்டுருவேன்டா, நீ இந்த ஒரு பொண்டாட்டி மிரட்டுதுன்னு வச்சுக்கோ, நீ வந்து ஒப்பாட்டி வச்சிருக்க, நான் வந்து விஜய் அண்ணாவுக்கு லெட்டர் போட்டுருவேன் இந்த மாதிரி நீ பண்றேன்னு அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு பயம் வரணுமா வேண்டாமா? ஐயோ தலைவரை கோவம் வந்துருமே, தலைவா இப்ப இப்படி பயப்படுவான், ஐயோ இந்த பொண்ணையும் தலைவர் கேட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுவான். அப்படிதானே? லெட்டர் போட்ட பொண்ணையும் கேட்பானே, இல்லை இதையும் சேர்த்து கேட்க போறான், எதை அந்த பாட்டியும் சேர்த்து கேட்க போறானுங்கிற பயம் வந்துடும். வருமா வராதா? நீ தலைவர்களை பத்தி பேசுனீங்க எல்லா தலைவர்கள் மேலேயும் அலிகேஷன் இங்க இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவல்ல அலிகேஷன் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு வைகோ ஐயா மேல ஒன்றும் பெருசா ஃபீமேல் மேட்டர்லாம் சொல்ல மாட்டாங்க. மற்ற எல்லார் மேலேயும் சொல்றாங்க, நமக்கு எதுவும் தெரியல, நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி சொல்றாங்க, என் டேட்டா போறதுக்கு முன்னாடி சொல்றாங்க. இப்போ ஒரு அனுபவத்துல சொல்றேன், எனக்கு ஒன்றும் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. பெரியார் கூட தன்னோட கடைசி காலத்துல கல்யாணம் தான் பண்ணிட்டாரு. ஏன் அவன் கல்யாணம் பண்ணாம வச்சுக்க முடியாதானே? உடல் தேவைக்காக வச்சுக்கல, சொத்து மாற்றணும் பல விஷயம் இருந்தால் அதுக்கப்புறம் வாரிசு வேணும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு, இதுக்காண்டி தான் வச்சுக்கிட்டார். ஓகே தானே? கரெக்ட் தானே? அது முதல் மனைவி இறந்துட்டாங்க, பெரியார் இறந்துட்டாங்களா இல்லையா? அப்புறம் எப்படி தப்பா பேசுற? பெரியார இறந்துட்டா கல்யாணம் பண்ணிட்டார், அவ்வளவுதான். மனித இயல்பு தானே அது. கடைசி காலத்துல பண்ணிக்கிட்டார். அப்புறம் உடல் தேவை இருந்திருக்க போது மூத்திர சட்டியை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்றான், வெக்கம் கட்டவங்களா? அப்புறம் அந்த ஒரு சொத்தெல்லாம் மாத்துறதே நீ சொத்து சட்டம் அப்படி இருந்து பண்ணிட்டார். வரிசையா தலைவர்கள் அடுக்கு, யாரையுமே நான் தப்பு சொல்ல, எல்லாமே இருந்திருக்கு, அதை லீகலைஸ் பண்ணிட்டாங்க, ரெகுலேட் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப ரெகுலேட் பண்ணிட்டா ஒண்ணுமே பிரச்சனை இல்லையேன்னு சொல்றேன். சரி, இப்போ இதனால வந்து பெண்கள் வாக்குகள் வந்து கண்டிப்பா டிராஸ்டிக்கா நேற்று ஒரே நாள்ல டிராஸ்டிக்கா 50% காலி. ஏன்னா போடுறது சோசியல் மீடியா விர்ச்சுவல் வாரியரா, அவங்களெல்லாம் பாக்குறல்ல, எல்லாம் வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒத்துக்க மாட்டாங்கம்மா. நான் தான் சொல்லிட்டேன், விஜய் சங்கீதா புருஷன் விஜய் ஊர் மேல போறது சரின்னா உன் புருஷன் போறதுல நீ தயார்னு சொல்லு, சூப்பரா இருக்கும். ஒத்துக்க மாட்டாங்க. இத்தனை நாள் விஜய்க்கு பொண்டாட்டியா போறேன்னு சொன்ன பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கல்ல, ஆல்ரெடி ஒருத்தர் வச்சிருக்காண்டாவன் அப்படிங்குள்ள கழட்டிக்கிட்டாங்க. ஆல்ரெடி அங்க புக்கிங்ல கிடக்கு, நீ எங்க ஏறுறது? சேரட்டோல இடம் இல்லையே, ஃபுல்லா இருக்கு, வண்டி ஃபுல்லா இருக்கு, விஜய் ஓட்டு போயிட்டு இருக்காரு, வண்டி ஃபுல்லா லேடிஸ் இருக்கு, நீ எங்க ஏறுறது? தொத்துறது தொத்த முடியாது இல்ல. நம்ம வீட்டுல அது மாதிரி யாரும் இருந்தா ஒத்துப்போமா? குறிப்பா ஆண் பிள்ளைகள் ஒத்துக்க மாட்டாங்க. விஜயோட ஆட்டிடியூட் அவங்க அப்பாவுக்கே பிடிக்கல, புசியானந்த் அந்த திட்டுறாரு. இப்படியா ஒண்ணு சந்திரசேகர் ஒரு பக்கம், சோபா ஒரு பக்கம், இங்கிட்டு விஜய் ஒரு பக்கம், சங்கீதா ஒரு பக்கம். பாவம், இந்த விக்டிம் வந்து சங்கீதா. இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லை பாரு. சரி இப்படி வச்சுக்கோ, இது ஒரு பேச்சுக்கு. ஓகே, சங்கீதாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்து அதே மாதிரி ரேம்ப் வாக் வந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? நியாயத்தை பேசு, தர்மமா பேசுங்க, வாயில புட்டு நோய் வந்துடும். ஓகேயா? சங்கீதாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் உப்பி இருந்து அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு எப்படி இருக்குமோ இல்லையோ, நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் இந்த பொம்பளை மோசமான பொம்பளையா இருக்க, விஜயண்ணா ரொம்ப நல்ல ஒரு பாவம், இதுதான் பல புருஷனை வச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அவோஷன் மிமேரி, நீயா மாமி லோலாயி மிமிக்கிரி பண்ணுவா, ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்குள்ள மீனா யார கமலஹாசன் லேடிஸ் ஹவுஸ்ல இருப்பான். என்ன மாமி இப்படி இருக்கு உங்களுக்கு? ஏய் மாமி இல்ல நான் மாமன் பாண்டியன் அப்படின்பா. நீயா பலகுரல் மன்னி பெரிய லோலாயி, ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அப்பா எல்லாருமே ஏய் நான் தானே உரிச்சு கேட்டு வரல வேஷத்தை. அந்த மாதிரி சங்கீதாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் பண்ண சொல்லுவோம், ஐயோ இவ மோசமான பொம்பளை லோலாயி, ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இவளுக்கு, சண்முகியோட ஓவர் பண்ணி போறாள், இவன் லீடிங் ஜாஸ்தியா இருக்கு, உன் பேர் என்ன சாரோ பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லி விஜய் பக்கம் போயிருப்போம். நானே விஜய் பக்கம் பேசி இருந்திருப்பேன், கரெக்ட் தானே? ஆனா நீ என்ன வேலை பாக்குற? நான் இப்படிதான் இவ்வளவுதான் வச்சிருக்கேன், நீ என்ன பண்ணுவ? குடிச்சு நாளை குடிச்சாரு விஜய்னு போட்டோ போட்டா பாட்டிலோட போட்டோ போடுவாரு. அவருக்கு தலைவனுக்குரிய தகுதியெல்லாம் கிடையாதுமா, சென்னை உயர் நீதிமன்றமே சொல்லியிருக்குமா. தலைவன்கிற வந்து அந்த நெருப்பாற்றில் இறங்குறவன் தான் தலைவன். ட்ரையல் ஃபார் ஃபயர் சொல்லுங்க, ட்ரையல் ஃபார் ஃபயர், நெருப்பாட்டில் தான் இறங்கணும். நான் அப்படி இல்லவே இல்லை, நான் என் மனைவியோட தான் வாழ்றேன், இந்த பாருங்க என் செல்ல பொண்டாட்டியன்னு அந்த கல்யாணத்துல கையை கோத்து அழிச்சிட்டு போயிருந்தாருன்னா இது பாயிண்ட். இது பொலிட்டீஷியன் செய்யற வேலை, இது பிக்காரி போய் சொல்ற வேலை செய்யற வேலை மாதிரி. பொலிட்டீஷியன் என்ன தெரியுமா செய்யணும்? சங்கீதா மேம் உடனே அது போயிருக்கணும், நல்ல ஜுவல்லாம் நிறைய போட்டு விட்டு நல்லா ட்ரெடிஷனல் புடவை கட்டி, இந்த ஆள் தான் வேட்டி கட்டிருந்தானே, ட்ரெடிஷனல் வேட்டி கட்டி முடிஞ்சா புள்ள சஞ்சய் எல்லாத்தோட போயிட்டு அழகா போயிட்டு, நாங்க ஃபேமிலியோட தான் இருக்கோம், நண்பா நம்பீஸ் என்ன இப்படி வைக்க வரல கூட வைக்கிறதில்ல, நம்பா நம்பீஸ் இப்படி ஆட்டின்னு விட்டுருக்கலாம்ல,
இது பொலிட்டீஷியன் செய்யற வேலை. செய்வானா செய்ய மாட்டானா? சொல்லு 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 சொல்லு. இதான் பொலிட்டீஷியன் செய்வான். பொலிட்டீஷியன் நானே இந்த வேலையை செய்வேன். இப்படி இருந்தாதான் அது ஒரு செட்டிங் ஆயிடும். எல்லாரும் வாங்கி முடியலாமா? பேசுறவங்களாம் நாக்கா படிச்சு உள்ள வைக்க வேண்டியதான், இந்த பக்கம் வச்சிட வேண்டியதான் நாக்கெல்லாம். நீ ஏதான் பேச சொல்ற? செட்டில்மெண்ட் பேசுற சங்கீதாட்ட, வாமா டார்லிங் ஏஜிஎஸ் அண்ணன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருவோம். எத்தனை நாள் ஓசியில படம் பார்த்துருப்போம் ஒரு தியேட்டர்ல, எவ்வளவு பாப்பா எடுத்துன்னு இருப்போம், வா போலான்னு கூட்டு வந்துருக்கலாம்ல. வந்துருந்தா வேலை முடிஞ்சு போச்சே. ஆனா நீங்கள் ஊர்வாயை மூட விரும்பவில்லை, ஊர்வாயை பேச விரும்புறீங்க. அது உங்கள் யானை வந்து தள்ள மண்ணில் இறக்கிற வியாபாரம். அது கட்சி தொண்டர்களே மூஞ்சி வச்சுட்டாங்கம்மா. அதெல்லாம் பேசி முடிச்சிருவோம். கடைசி ஃபைனல்ட்டு சாப்பிட்றது அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஒரு 2 மணி நேரம் அந்த பொண்ணு மண்ணல் இறக்கும், ஐயோ முறையோடு கத்தும், ஐயோ வச்சிருக்கானேங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த மாமனார் எதுவுமே பேச மாட்டார். பொண்ணை கட்டி கொடுத்தவர்ல கடைசியா ஒரு தண்ணி இன்னி சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் உருவாயிடுன்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ள எல்லாரும் பழக்க வழக்கம் உண்டு தான், எனக்கு உண்டு அப்படிம்பாரு அந்த மாமனார். இல்லைங்களா பேர் உண்டு, அதெல்லாம் அத்தைக்கு தெரிற மாதிரியா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கே தெரியாது, பார்த்து அது மாதிரி இருந்துக்கங்க மாப்பிள்ள. நான் உங்களை எதுவும் சொல்லல மாப்பிள்ள, தப்பு சொல்ல மாப்பிள்ளையம்மா, நான் தப்பு சொல்ல. பாப்பா கண்ணு பாப்பா அழுவுது இல்லை, சங்கடமா இருக்கு அப்பனுக்கு அப்படின்னு சொல்ற பஞ்சாயத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உனக்கு தான் தாவேக்கா தலைவன், உனக்கு தான் நீ கேரியர் உச்சத்துல இருக்க, எனக்கு என்ன? பொண்ணு கொடுத்தவனு கோவம் வரும்ல. அந்த புள்ள லவ் பண்ணி வந்த புள்ள, அது வேற பேக்ரவுண்ட் இல்ல, ஸ்ரீலங்காக்கார புள்ள, இலங்கை தமிழர், பாவம். அவங்களே அடிபட்டு நசிப்பட்டு வாழ்க்கையில வந்தவங்க. இதெல்லாம் எங்க கூட கொட்டிக்கிறது நிக்கிறீங்கன்னு தெரியல பாவத்தை. இது யாரை வெறுப்பேற்றுறது இப்படி ஜோடி போட்டு போறீங்க? நீ வெறுப்பேத்த நாங்களும் பேசிக்கிட்டு தான் இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.